பெண் போலீசாரை அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது தமிழகத்தின் பல்வேறு போலீஸ் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தேனியில் அவரை போலீசார் கைது செய்தபோது காரில் கஞ்சா வைத்திருந்ததாகவும் ஒரு வழக்கு பதிவானது. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்த குற்றத்துக்காக சங்கர் மீது குண்டர் தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு போடப்பட்டது. சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய கோரி அவரது தாய் கமலா ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் நீதிபதிகள் சுவாமிநாதன், பாலாஜி அமர்வு என்று தீர்ப்பளித்தது. சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை நீதிபதி சுவாமிநாதன் ரத்து செய்தார். அதிகாரமிக்கவர்கள் சங்கரின் ஆட்கொணர்வு மனுவை விசாரிக்க வேண்டாம் என கூறி என்னை சந்தித்தனர். அதனால்தான் இந்த வழக்கை அவசரமாக விசாரித்தேன். குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்க பிறப்பிக்கப்பட்ட சென்னை காவல் ஆணையர் உத்தரவில் போதைப்பொருள் வழக்கு குறிப்பிடவில்லை என்று நீதிபதி சுவாமிநாதன் கூறினார். நீதிபதி பாலாஜி தமது உத்தரவில் தமிழக அரசின் பதிலை பெற்ற பிறகே இந்த வழக்கை விசாரிக்கலாம் என கூறினார். நீதிபதிகளின் மாறுபட்ட தீர்ப்புகளால் சங்கரின் தாயார் தொடுத்த ரிட் வழக்கு 3வது நீதிபதி முன்பு விசாரிக்கப்பட உள்ளது. அந்த நீதிபதி யார் என்பது குறித்து பொறுப்பு தலைமை நீதிபதி முடிவெடுத்து அறிவிப்பார் என நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் கோவை சிறையிலிருந்து புழல் சிறைக்கு சவுக்கு சங்கரை மாற்ற வேண்டும் என 2 நீதிபதிகளும் ஒருமித்த கருத்துடன் உத்தரவு பிறப்பித்தனர்.